வணக்கம். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிங்க. இந்த வீடியோவில் சுரைக்காய் பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸுக்கெல்லாம் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதில் சுரைக்காய் போட்டிருக்கிறதே தெரியாது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அரை சுரைக்காய் எடுத்து தோல் சீவி சிறு துண்டுகளாக நறுக்கிக்கணும். வாணலியில் எண்ணெய் வச்சு எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் வெண்ணெயும் போட்டு 2 கிராம்பு, சிறு துண்டு பட்டை, 1 ஏலக்காய், இஞ்சி சிறிது, 12 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு சிறிது வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியதை சேர்க்கணும். அடுத்தது 4 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கியதை சேர்க்கணும். சேர்த்துட்டு இது வதங்கிறதுக்கு சிறிதளவு உப்பு போடணும். ஒரு 10 முந்திரி சேர்த்து இந்த கலவையை ஒரு 8 நிமிடம் சிம்லேயே வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 8 நிமிடம் ஆனதும் சுரைக்காய் அரிஞ்சதை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், சிறிது மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், எல்லாமே இதிலே சேர்த்துறோம். சேர்த்து நல்லா கலந்துட்டு மீண்டும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் சிம்லேயே வேக விடணும். இந்த மாதிரி வேக வைக்கிறதுனால திருப்பியும் வதக்கும் போது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை நல்லா ஆற விட்டு மிக்சியில் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மீண்டும் வாணலியில் எண்ணெய் விட்டு 2 கிராம்பு, சிறிதளவு பட்டை, தேவைப்பட்டால் பிரிஞ்சி இலை போட்டு இந்த விழுதை மொல்லமாக சேர்க்கணும். நிதானமாக கண்டிப்பாக ஜீரகத்தூள் சேருங்க, அப்போ தான் நல்லா டைஜஷன் ஆகும். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி 2 நிமிஷம் அப்படியே வைங்க. அதுக்கப்புறம் பன்னீர் துண்டுகளை சேர்க்கலாம். எங்கள் சேனலில் இதே மாதிரி மட்டர் பன்னீர் கிரேவி செஞ்சுருக்கோம். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு. இந்த கிரேவியில் சிறிதளவு சர்க்கரையும் ஆட் பண்ணுறோம். அப்புறம் காய்ந்த வெந்தயக்கீரை, தேவைப்பட்டால் ஒரு அரை ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாலேடு அரைச்சி அதை ஊற்றிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மீண்டும் சுட வைக்கிறதா இருந்தால் பாலேடை சேர்க்காதீங்க. இப்போ சுவையான சுரைக்காய் பன்னீர் கிரேவி தயாராகிடுச்சு. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இல்லை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.